வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதை படலத்தின் 10ஆம் பாகம். கும்பகர்ணன் அப்போது கூட்டமாக இருக்கின்ற வானரர்கள் இறந்து போனார்கள். இத்தருணத்திலும் தவவேடம் பூண்ட ராமலட்சுமணர் என் கண்களுக்கு தென்படவில்லையே. அவர்கள் இந்த போர்க்களத்தில் தான் இருக்கின்றார்களோ? அவர்கள் முற்றுகையிடுவதற்கான இலங்கை இதுவல்லாமல் வேறொரு இலங்கை இருக்கின்றதோ? அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று வேகமாக சொல்லி தேவர்களும் மஞ்சும்படியாக தனது உயர்ந்த தோளை தட்டி ஆரவாரித்தான். இலங்கேஸ்வரனின் தம்பி அவ்வாறு சொன்ன பொழுதில் அவன் அருகில் சுமித்ரையின் புதல்வனான லக்ஷ்மணன் மலைகளும் கற்களும் மரங்களும் போருக்கு பயன்பட்டதால் குறைந்து போய்விட்டன. வெற்றி பொருந்திய வானரசேனையும் ஒரு பாதிக்கு மேலாக அழிந்துவிட்டது என்று சொல்லி திகைத்த தேவர்களும் மனம் மகிழும்படி வந்து சேர்ந்தான். கும்பகர்ணனின் எதிரே வந்து நின்ற லக்ஷ்மணன் தனது வில்லில் நானொலி எழுப்பினான். அவ்வொலி அதிர்ச்சியினாலேயே பல அரக்கர்கள் இறந்தார்கள். பூமியில் இடி விழுந்தது போல 8 திசைகளும் செவிடுபட்டன. பின்பு லக்ஷ்மணன் வில்லில் அம்புகளை வைத்து தொடுத்து விட்டான். அந்த அம்புகள் சிறகுகளுடனே சென்றதனால் உலைக்களத்தில் உள்ள கொடிய நெருப்பும் வெதும்பும்படி வாயினால் தீயை கக்கவிட்டு கொண்டு ஓடி திசையானைகளின் உடலில் முழுகி அவற்றின் குருதியை குடித்தன. மேலும் லக்ஷ்மணனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் கடல் போன்ற கொடிய அரக்கர்களின் தலையை துண்டித்தன. சில அம்புகள் அத்தலைகளை போர்க்களத்திலே விட்டு செல்லாமல் தூக்கி கொண்டு திசைகளின் எல்லைக்கு சென்றன. அப்போது அவைகளின் தலை படைத்தலை போல் தோன்றியன. சூரியனை போன்ற தோற்றமுடைய சில அம்புகள் முகப்படா மணிந்த மலை போன்ற யானைகளின் உடலில் ஊடுருவி அப்பால் வெளிப்பட்டு சென்றன. மற்றும் அதே அம்புகள் சென்ற வழியெல்லாம் உள்ள அரக்கர்களின் தலையை கொய்து குகைக்குள் செல்லும் நாகம் போல மலைகளிலே சென்று மறைந்தன. லக்ஷ்மணன் தொடர்ந்து அம்புகளை பிரயோகித்துக் கொண்டே இருந்தான். அந்த அம்புகளில் சில தோளால் போர்த்த பேரிகையின் கண்ணிடத்தில் சென்று பாய்ந்தன. சில காலம் என்ற ஊது கருவியிலே திரண்ட வடிவாய் ஊதுகின்ற அரக்கரின் வாயில் பாய்ந்தன. சில சங்கம் முதலிய ஊது கருவிகளை பிடித்த அரக்கர்களின் கைகளிலே பாய்ந்தன. சில யானைகளின் கழுத்தில் பாய்ந்தன. சில குதிரைகள் பூட்டிய தேரில் பாய்ந்தன. சில குதிரைகளின் தலையிலும் பாய்ந்தன. அந்த அம்புகளை பார்த்த கண்களில் பாய்ந்தன. அவ்வாறு அந்த அம்புகள் எங்கும் பரவி விளங்கின. இளைய பெருமாள் எய்த அம்புகளினால் யானைகள் எல்லாம் தந்தங்களை இழந்தன. வாளையும் செவிகளையும் இழந்தன. நெருப்பை கக்குகின்ற கண்களை கூட இழந்தன. துதிக்கை இல்லை, முன்னங்கால்கள் இல்லை. அவ்வாறான நிலையை அடைந்த யானைகள் மலைகளைப் போல பூமியில் உருண்டு புரண்டன. குதிரைகளும் அவ்வாறே எல்லா உறுப்புகளையும் இழந்து மாண்டது. தேர்ப்பாகர்கள் இறந்தார்கள். தேர்களும் முறிந்து சின்னா பின்னமாயின. மேலும் மேலும் லக்ஷ்மணன் சளைக்காமல் அம்புகளை தொடுத்து கொண்டே இருந்தான். அதை கண்டு மருந்து நின்ற அரக்கர்கள் நொடிப்பொழுதும் இங்கு நாம் தாமதித்து நின்றாலும் இறந்து விடுவோம் என்று எண்ணினார்கள். மறுகணம் அவர்கள் நிலைகெட்டு ஓடத் தொடங்கி விட்டார்கள். அவ்வாறு ஓடத் தொடங்குகையில் அவர்கள் கூட்டம் கூட்டமாக திசைகள் தோறும் சிதறுண்டு ஓடிய இரத்த வெள்ளம் போல வெளியிலே ஓடலானார்கள். கும்பகர்ணன் லக்ஷ்மணனின் வீரத்தை கண்டான். அவன் அதை கண்டு தனக்குள் திரிபுரத்தை அழித்த சிவபெருமானும் இவனுமே போரில் ஒப்பற்ற வில்லாளர்கள் என்று 1000 முறை சொல்லி வியந்தான். அந்த வியப்போடு தனது தேரை காற்றினும் மனத்தினும் வேகமாக ஒட்டி கொண்டு மேரு மலை போல லக்ஷ்மணனின் எதிரே சென்று நின்றான். அதை கண்ட அனுமன் கும்பகர்ணன் தேரில் இருந்து கொண்டு போர் செய்கையில் லக்ஷ்மணன் தரையில் இருந்து கொண்டு போர் செய்வது மேன்மையாகாது என்று எண்ணினான். உடனே லக்ஷ்மணனின் அருகே நெருங்கி, இளையவல்லலே, என் தோள் மேல் ஏறிக்கொள்ளுக என்றான். இளம் சிங்கம் போன்ற லக்ஷ்மணன் அனுமனின் விருப்பப்படியே அவனது தோளில் ஏறிக்கொண்டான். தேவர்கள் அப்போது லக்ஷ்மணனுக்கு ஆசி கூறினார்கள். வானரர்கள் வெற்றி பெறுக வெற்றி பெறுக என்று கூறி ஆரவாரித்தார்கள். லக்ஷ்மணன் ஏறியவுடனே அனுமனின் தோள் போர்க்கள பூமி வழியே செல்கின்ற கும்பகர்ணனின் தேரை விட பெரியதாய் அகன்றது. பொன்மலையான மேருமலை வெள்ளி மலையான கைலை மலைக்கு மேலே விளங்கியது என்று சொல்வதன்றி வேறு ஓமை இல்லாதபடி அனுமனின் தோளில் தோன்றிய லக்ஷ்மணன் அப்போது விளங்கினான்.
கும்பகர்ணன் தன் எதிரே வந்து நின்ற லக்ஷ்மணனோடு போர் செய்வதற்கு ஆயத்தமானான். தனது வில்லை அவன் வான வில்லும் வெட்கம்படியாக வளைத்தான். லக்ஷ்மணனை நோக்கி, நீ ராவணனின் தம்பி, நான் ராவணனின் தம்பி. இப்போது இருவரும் எதிரெதிரே போர் புரிவதற்கு நிற்கின்றோம். யாவரும் இயக்கத்தக்க பழமையான போர் முனையில் வலிமிக்க உரிமைகளை கூறிக்கொண்டு நாம் சிறந்த போரை செய்வோம். நாங்கள் செய்த நல்வினை பயனால் எங்களுடன் வந்து பிறந்தாள் ஒரு பெண் கொடி. அவள் ஒரு குற்றமும் செய்தறியாதவள். அப்படி இருக்க கொடிய கோபத்தினால் அவளுடைய மூக்கை அரைத்த கொற்றவனே, அதற்கு பழிவாங்க போகின்றேன். அவளுடைய கூந்தலை தொட்டு இழுத்த உனது கையை நான் இப்போது துண்டித்து தரையிலே வீழ்த்தப் போகின்றேன். உனக்கு வலிமை இருந்தால் காத்துக்கொள் என்றான் கும்பகர்ணன். உடனே லக்ஷ்மணன் அவனை பார்த்து, உனக்கு நான் எனது வில்லினாலேயே பதில் சொல்கின்றேன். அப்படி இல்லாமல் கொடிய வீரத்தன்மைக்கு நாணம் உண்டாகும்படி வாயால் பதில் சொல்வதற்கு நான் கத்திருக்கவில்லை என்றான். அப்போது வானம் 2 துண்டாயிற்று. மலை பிளந்தது, பூமி 2ஆக கிழிந்தது என்று நினைத்து வானவர்கள் கலக்கும்படி தனது 2 கண்களில் இருந்தும் நெருப்பு வெளிப்பட கும்பகர்ணன் தீ உமிழ்கின்ற 18 அம்புகளை வில்லில் ஒன்றாக தொடுத்து விட்டான். அந்த 18 அம்புகளும் முன்பு ஐராவதத்தின் மத்தகத்தில் பாய்ந்தவை, தேவர்களின் வலிமையை போக்கியவை, இடி போல செல்லக்கூடியவை. அந்த அம்புகள் தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் லக்ஷ்மணன் தனது 4 அம்புகளால் அவைகளை துண்டுகளாக்கினான். பின்பு கும்பகர்ணன் ஒரு கொடிய அம்பை எடுத்தான். அது நெடுநாள் அமரரை அடக்கி கொண்டிருந்தது. 1000 உருவத்தை உடையது. பிரம்மதேவனால் கும்பகர்ணனின் தவத்தை மெச்சி அவனுக்கு அளிக்கப்பட்டது. ஒளிவிடும் முகத்தை உடையது. அந்த அம்பை தெய்வத்தை தங்கச் செய்து கும்பகர்ணன் அப்போது வில்லிலே பூட்டி, நீ வலிமை உடையவன் என்றால் இந்த அம்பிடம் இருந்து உன்னை காத்துக் கொள்க என்று லக்ஷ்மணனை நோக்கி கூறி தொடுத்தான். லக்ஷ்மணன் பார்த்த விடமெங்கும் அம்புகளின் மழையினால் எரிந்து போவதைக் கண்டு ஒரு வினாடி சிரித்தான். பிறகு கும்பகர்ணனது அந்த அம்பை ஒரு வலிய தெய்வ அம்பினால் பயனற்றதாக செய்தான். கும்பகர்ணன் அதனை கண்டதும் உடனே கொடிய வேகத்தையும் உடைய 12 அம்புகளை அனுமன் மேல் செலுத்தினான். அந்த கையோடு கொடிய 2 அம்புகளை இளைய பெருமாள் மேலும் தொடுத்து விட்டான். பின்னும் ஒரு நொடியும் தாமதிக்காமல் 100ம் 50மாக அம்புகளை தொடுத்து திசைகளையும் வானத்தையும் மறைத்தான். அந்த அம்புகளை எல்லாம் லக்ஷ்மணன் மறுகணமே தனது அம்புகளினால் அழித்துவிட்டு கும்பகர்ணனது தேரில் பூட்டியுள்ள யானைகளையும் குதிரைகளையும் சிங்கங்களையும் பெரிய பூதங்களையும் அம்பு தொடுத்து அழித்தான். அத்துடன் நிற்காமல் லக்ஷ்மணன் அவனது தேரையும் அழித்தான். அந்த தேருடனே தேர்ப்பாகர்களும் அழித்தான். அப்போது லக்ஷ்மணன் செய்த போரை பார்த்தால் தேவர்களே வியந்து போனார்கள். கும்பகர்ணனின் தேரில் ஆயிரக்கணக்கில் பூட்டியுள்ள யானை முதலியவைகளை இவன் அம்பெய்தி கொன்றானோ, சிறந்த மந்திரத்தை சொல்லி சபித்துக் கொன்றானோ என்று சொல்லி வியப்புற்று நின்றார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.